அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். இன்றைய தினம் இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சைக்கான மற்றுமொரு பொது அறிவு தொடர்பான காணொளியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொளியானது பயிற்சி வினாத்தாள் 3 தொடர்பாக உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய வினாத்தாளிலே நாங்கள் கலந்துரையாட அல்லது உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற வினா தொகுதிகளை பொறுத்தவரையில 2025ஆம் ஆண்டு கல்வி அமைச்சால் வெளியீடு செய்யப்பட்ட வருடாந்த பாடசாலை கணக்கெடுப்பு தரவுகளுக்கு அமைவாக சில புள்ளி விவர தொகுப்புகளை உங்களுக்கு வழங்க இருக்கு. நான் இதுக்கு முன் நடந்த காணொலிகளில் உங்களுக்கு ஆண்டறிக்கை தொடர்பானது மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை, மற்றது வரவு செலவு தொடர்பான புள்ளி விவரங்கள், மற்றது இப்ப சொல்றது வந்து வருடாந்த பாடசாலை கணக்கெடுப்பு கல்வி அமைச்சாலை வெளியீடு செய்யப்படுகிற கணக்கெடுப்பு அறிக்கையில் உள்ள தரவுகளையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. கேள்விகள் வந்து இவ்வாறு எதை அடிப்படையாக கொண்டு கேட்கிறார்களோ அதுக்கேற்ற வகையில் நீங்கள் விடையளிக்க வேண்டியிருக்கும். இது வந்து இறுதியாக 2025ஆம் ஆண்டு வெளியீடு செய்யப்பட்ட இந்த வருடாந்த கணக்கெடுப்பு தொடர்பான சில தகவல்களும் அதன் பின்னர் இந்த கல்வி வரலாறுலே உள்ளடங்குகின்ற பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே காணப்பட்ட சில குழுக்கள் தொடர்பான அல்லது திருத்தங்கள் சீர்திருத்தங்கள் தொடர்பான சில விடயங்களை பிரித்தானியருடைய காலப்பகுதியிலே இடம்பெற்ற சில விடயங்களையும் இந்த காணொலியூடாக உங்களுக்கு பயிர இருக்கின்றேன். அதோடு இந்த புதிதாக வெளியீடு செய்யப்பட்ட பாடசாலை பாடசாலையில் சிற்றுண்டி சாலைகள் தொடர்பான இல்லை சிற்றுண்டி சாலைகளை நடாத்துதல் தொடர்பான சில விடய பரப்புகளையும் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். ரைட். இதே போல அண்மையில் நான் நினைக்கிறேன் 2 நாட்களுக்கு முன்னர் வெளியீடு செய்யப்பட்ட இந்த அதி கஷ்ட பிரதேச கொடுப்பனதுரமான சில வினாக்களையும் இதில் செய்திருக்கின்றேன் இந்த பயிற்சி வினாத்தாளிலே. இதற்கு முன்னதாக கடந்த காணொலியிலே சில முரண்பட்ட தகவலை நான் அதில் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு சில கொமெண்ட்ஸ் ஊடாகவும் அதே மாதிரி வாட்ஸ்அப் ஊடாகவும் சில தொடர்பு கொண்டிருந்தார்கள். உண்மையில் அது நான் தவறுதலாக இடம்பெற்ற ஒரு விடயம் நினைக்கிறேன். அதையும் திருத்தி கொண்டு அதில் வந்து கேட்கப்பட்ட என்னன்னா இந்த போர்த்துகீயர் தொடர்பாக கட்டாய கல்வி முறை இலங்கையில் யார் ஆரம்பித்ததுன்னு சொல்லி அது உண்மையில் நான் உள்ளாந்தர் நினைச்சு கொண்டுதான் அதை போர்த்துகீயரை தொடர்ந்து 2 பேரை பற்றி கதைச்சதாலேயும் அதில் தவறுதலாக அது இடம்பெற்றிருக்குமென்னு நினைக்கிறேன். அதே போல நாங்கள் ஆண்டறிக்கை தொடர்பான சில விடயங்களையும் தரவுகள் வேறு வேறு சந்தர்ப்பத்தில் வேறான தரவுகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அதில் கொமெண்ட்ஸ்லையும் சொல்லப்பட்டிருந்தது. அது நேரடியாக வினாப்பட்டு இருந்தது. அதை நான் திருத்தி முன்வைத்து கொண்டு இன்றைய பயிற்சி வினாத்தாளுக்குள்ளே நாங்கள் செல்லலாம். இதிலே நான் காட்சிப்படுத்தியிருப்பது இன்றைய காணொலிக்கான வினாத்தாள். இந்த வினாத்தாளின் பிடிஎஃப் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து மெசேஜ் அனுப்புறவங்களாக வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டால் மட்டுமே அந்த பிடிஎஃப் என்னால் அனுப்ப முடியும். நீங்கள் கொமெண்ட்ஸில் பிடிஎஃப் என்று போடுறதால இந்த ஒரு பயனும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அல்லது உங்களோட தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகும். ரைட். நாங்கள் அந்த கடந்த வினாத்தாளிலே இந்த குழப்பமான சில தரவுகள் சொல்லப்பட்டிருந்தன்னு சொல்லியிருந்தார்கள். அது இன்னும் சரியான தரவுகளை நான் உறுதிப்படுத்தி கொண்டு அதில் வந்து எங்களுக்கு மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற தகவலுக்கு அமைவாக அரச பல்கலைக்கழகங்கள் 19 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகள் 19 பல்கலைக்கழகங்களுக்கு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதில் கேள்வி பல்கலைக்கழகம் 17 19 ஆண்டு தான் பிரச்சனை. வரவு செலவு திட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது 19 பல்கலைக்கழகம். அதை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டு அதே போல முன்பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி வந்து 4.7 பில்லியன். முன்பள்ளி கல்விக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி 4.7 பில்லியன் ரூபாய்.
விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விடய பரப்புகளுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி 7.1 பில்லியன். 7.1 பில்லியன். அதே போல இந்த சப்ரகமுவ பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்தை ஸ்தாபிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி 6.4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு விடயங்களும் அதுல சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நலம்புரி நிகழ்ச்சி திட்டத்தை பொறுத்தவரையில முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான குரு அபிமானி கொடுப்பனவுகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 1.2 பில்லியன். ரெண்டும் வேற வேற விஷயம். அதை நீங்கள் அந்த காணொளி சிலவள வேகமாக போறதால நீங்கள் அவதானம் செலுத்த நான் திரும்ப இந்த காணொளியை கேட்கல. அப்ப நீங்களும் அதை பார்த்திருக்கிறபடியால் ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப இது வந்து ஆசிரியர்களுக்கான குரு அபிமானி கொடுப்பனவுகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான குரு அபிமானி கொடுப்பனவுக்காக 1.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேவேளை காலை உணவுக்காக முன்பள்ளி மாணவர்களின் காலை உணவுக்காக 3.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு விடயங்களும் வந்து நான் அன்றைய தினம் கலந்துரையாடின விடயங்களாக இருந்தன. கட்டாய கல்வி இலங்கையில் ஒல்லாந்தர் தான் கொண்டவர். அதே மாதிரி ஒல்லாந்தர் வந்து இந்த பாடசாலையை நிர்வகிக்கிறதுக்காக குலாக்கல் கொமிஷன் என்ற கொமிஷனையும் ஆரம்பித்தவர்கள் என்பது ஒல்லாந்தர்கள் தான். ரைட், நாங்கள் இன்றைய காணொளிக்குள்ளே போவோம். இன்றைய வினாத்தாளுக்குள்ளே போவோம். பயிற்சி வினாத்தாள் 3. மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் பாடசாலைகள் அவை. மாகாண சபைகளால் நிர்வகிக்கப்படும் பாடசாலைகள் அவை. வன்னேவி பாடசாலை, வன்னேவி வகை பாடசாலை என்றால் என்ன? இது நான் அதை வினாக்களாக போட்டிருக்கிறேன். இப்படி சின்ன சின்ன வினாக்களாக நான் அது தொடர்பான சில விளக்கங்களை வந்து உங்களுக்கு பொதுவாக கதைச்சு கொண்டு இந்த வினாக்கள் அந்த கதைக்கிற விடயங்கள்ல அந்த வினாக்களுக்குரிய விடைகளும் உங்களுக்கு கிடைக்கப்படுவதாக இருக்கும். மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற பாடசாலை இலங்கையை பொறுத்தவரை 2 பாடசாலை நிர்வாகத்தின் அடிப்படையில 2 வகையான பாடசாலைகள் இருக்குது நிர்வகிக்கிறத வச்சுக்கொண்டு. உண்மையில தேசிய பாடசாலைக்கும் மாகாண பாடசாலைக்கும் வேறுபாடு. அதை நிர்வகிக்கிறது யாருன்றதான் வேறுபாடு. அந்த நிர்வாக கட்டமைப்பு மட்டும்தான் வேறுபாடு. வேறு மற்றபடி தேசிய பாடசாலை என்றது ஒரு தரம் அல்ல. பாடசாலைன்ற தரம் அல்ல. பாடசாலையில 4 தரங்கள் இருக்கு, அல்லது 4 வகையான தர பாடசாலைகள்லாம் இருக்கு. ஒன்று 1AB, 1C, அடுத்தது டைப் 2, டைப் 3ன்னு சொல்லி 4 வகையான பாடசாலைகள் எல்லாம் இருக்குது. தேசிய பாடசாலை என்றது அது நிர்வாக பகுதியை வந்து குறிக்கிறார். மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்று அழைக்கப்படும். அவை 1AB பாடசாலையா இருக்கலாம், 1C பாடசாலையா இருக்கலாம், அல்லது வேறு வகையான பாடசாலைகளா இருக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் தேசிய பாடசாலை என்பது மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்றது. வேறு ஒரு வேறுபாடும் இல்லை. அது மாகாண பாடசாலை என்பது மாகாண கல்வி அமைச்சாலை, மாகாண சபைகளால் நிர்வகிக்கப்படுகின்ற பாடசாலை தான் மாகாண பாடசாலைகள். அப்ப இந்த மாகாண பாடசாலைகள் இலங்கையில 13வது திருத்தத்துக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட ஒரு ஏற்பாடுகளாக இந்த மாகாண பாடசாலைகள் இருந்தன. அப்ப நாங்கள் சில பாடசாலை வரை தேசிய பாடசாலை அப்படின்னு அது ஒரு பாடசாலைன்னு தரம் அல்ல. அந்த பாடசாலை நிர்வகிக்கப்படுறது தான் குறிக்கும் இந்த தேசிய பாடசாலைன்றது. சரி, அதிகமான தேசிய பாடசாலைகள் 1AB பாடசாலையாக தான் இருக்கின்றன. ரைட். அதே மாதிரி இந்த 1AB பாடசாலை இந்த வகைப்படத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ 1AB பாடசாலை என்றது கட்டாயமாக அங்க விஞ்ஞான பாடத்துறை உயர்தரத்திலே காணப்பட வேண்டும். விஞ்ஞான பாடத்துறை வந்து உயர்தரத்தில் காணப்படுதல் வேண்டும். காணப்பட்டால் அதை நாங்கள் 1AB பாடசாலைன்னு சொல்லுவோம். அதுக்காக மற்ற துறைகள் இல்லை என்று சொல்லி முடிவெடுக்கிறீங்கள. மற்ற துறைகள் இருக்கும் கட்டாயம். விஞ்ஞான துறை இருக்குன்னா மற்ற துறைகள் இருக்கும் கண்டு. கணிதத்துறை இருக்கும், கலைத்துறை இருக்கும், வர்த்தகத்துறை இருக்கும். அதே வேளை தொழில்நுட்ப துறைகளும் சில பாடசாலைகள்ல இருக்கு. இப்ப தொழிற்கல்வித்துறையும் இருக்கு. 13ஆம் ஆண்டு கட்டாய கல்வி, உறுதிப்படுத்தப்பட்ட கல்வி என்று சொல்லி அதுவும் ஒரு உயர்தர பிரிவு தான். NVQ லெவல் 4 அது காணப்படுது. அதே மாதிரி தொழில்நுட்ப பிரிவு வந்து NVQ லெவல் 4. பொதுவாக சொல்றேன்டா, இலங்கையில் இருக்கிற பாடசாலைகளின் உயர்தர கல்வி வந்து
தேசிய தொழிற்தகமை மட்டம் 4க்கு, அதாவது NVQ லெவல் 4க்கு சமனானதாக அது காணப்படுகின்றது என்பதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். வன்சி பாடசாலை என்பது அங்க கட்டாயம் கலை பிரிவு இருக்கு. உயர்தரத்துல கலை பிரிவு அல்லது வர்த்தக பிரிவு இணைந்திருக்கலாம். ஆனா கட்டாயம் கலை பிரிவு இருந்தால் அது வன்சி பாடசாலையா மாறிடும். அதே மாதிரி வகை 2 பாடசாலை பொறுத்தவரையில தரம் 1 தொடக்கம் 11 இருக்கலாம், அல்லது 6 தொடக்கம் 11 வரையான பாடசாலைகள் இருக்கலாம். வகுப்புகள் இருந்தால் அதை நாங்கள் வகை 2 பாடசாலைகள்னு சொல்லுவோம். வகை 3 இது ஆரம்ப கல்வி மட்டும் இருக்கிறது, 1 தொடக்கம் 5. சில பாடசாலைகள் 1 தொடக்கம் 8 வரையும் இருக்கும். அவையும் வகை 3 பாடசாலைகளுக்கு உள்வாங்கப்படுறதாகவே இருக்கும். ரைட். இது பாடசாலைகள் தொடர்பான விடயப்பரப்புகள். தெரியும், இந்த மத்திய பாடசாலை வருடாந்த கணக்கெடுப்புக்கு அமைவாக இலங்கையில 2025ஆம் ஆண்டு காணப்படுகிற மொத்த பாடசாலைகள் எண்ணிக்கை கவனிக்க வேணும். வருடாந்த கணக்கெடுப்புக்கு அமைவாக வேற வேற தரவுகள்ல வேற வேற எண்ணிக்கைகள் இருக்கும். அப்ப நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குழப்ப தேவையில்லை. இது வருடாந்த கணக்கறிக்கைக்கு அமைவாக 10,047 பாடசாலைகள் இருக்கின்றன இலங்கையில. வருடாந்த கணக்கெடுப்பு 2025ஆம் ஆண்டு கணக்கெடுப்புக்கு அமைவாக 10,047 பாடசாலைகள் காணப்படுகின்றன. தேசிய பாடசாலைகள் மொத்தமாக 396 தேசிய பாடசாலைகள் காணப்படுகின்றன. 396 தேசிய பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே போல மாகாண பாடசாலைகள் 9,651 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இதை விட சொல்றேன்னா பாடசாலை எண்ணிக்கை அவ்வளவு ஆழமாக கேட்க போறையில அதிகமா இலங்கையில் இருக்கிற பாடசாலைகள் டைப் 3 பாடசாலைகள்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3,832 பாடசாலைகள் அதிகமான டைப் 3 பாடசாலைகளாக இலங்கையில காணப்படுகின்றன. மொத்தம் 10,047 பாடசாலைகள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மொழி மூலம் சிங்கள மொழி மூலம் கற்பிப்பதோடு இருமொழி கல்விகளும் பாடசாலைகளிலே புகட்டப்படுகின்றது. அதே மாதிரி அது சொல்லுவோம், அந்த இருமொழி கல்வி முறை காணப்படுறது. கிட்டத்தட்ட இருமொழி கல்வின்னு சொன்னா அங்க சிங்களத்தோட ஆங்கில மொழி அல்லது தமிழோட ஆங்கில மொழி இணைந்துதான் இருக்கும். 630 பாடசாலைகள் கிட்டத்தட்ட இருக்கின்றன, இருமொழி கல்வி பாடசாலைகள். இது சிங்களம் மற்றும் தமிழ் கற்கிற 630 பாடசாலைகளும், சாரி, சிங்களம் மற்றும் ஆங்கில மொழி மூலமான கல்வியை வழங்குகிற 630 பாடசாலைகளும், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல கல்வியை வழங்குகின்ற 209 பாடசாலைகளும் சேர்த்து இலங்கையில் காணப்படுகின்ற மொத்த இருமொழிகளை வழங்குகின்ற பாடசாலைகளாக 839 பாடசாலைகள் காணப்படுகின்றன. முன்மொழி பாடசாலைகள் இலங்கையில 40 பாடசாலைகள் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், அண்மையில இந்த முன்மொழி பாடசாலை ஒன்று இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியோட புலனறுவை கதிர்வேல பகுதியில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் எல்லா கவனத்தில் எடுக்க வேண்டும். இது கடைசியான இந்த ஜிஎஸ் எக்ஸாமுக்கு இந்த கேள்வி வந்திருந்தது. ரைட். அதுக்கான நிதி ஒதுக்கீட்டை இந்தியா செய்திருந்தது. ரைட். அதே மாதிரி இலங்கையில 100 கல்வி வலயங்கள் காணப்படுகின்றன. 100 கல்வி வலயங்கள் இலங்கையில காணப்படுகின்றன. அதே மாதிரி ஆசிரியர்களை பொறுத்தவரையில ஆசிரியர் அதிபர் 2 பேரையும் சேர்ந்து மொத்தமாக 2,42,309 பேர் பாடசாலைகளிலே கடமையாற்றுகின்ற அதிபர் ஆசிரியர்கள் காணப்படுகிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா ஆண் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 55,413, பெண் ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கணும். 1,86,896 பெண் ஆசிரியர்களும் கடமையாற்றுகின்றனர். இலங்கையில கிட்டத்தட்ட 12,648 அதிபர்கள் கடமைகளை ஆற்றுகின்றனர். அதே போல கோட்டக்கல்வி அலுவலகங்கள் 312 கோட்டக்கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றது. எஜுகேஷன் டிவிஷன் சொல்றது. மொத்த 100 கல்வி வலயங்களும் கோட்டக்கல்வி காரியாலயங்கள் 312 கோட்டக்கல்வி காரியாலயங்களும் காணப்படுகின்றன. அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளை கொண்ட மாகாணமாக இலங்கையில மத்திய மாகாணம் காணப்படுகின்றது. குறைந்த பாடசாலைகளை கொண்ட மாகாணமாக வடமத்திய மாகாணம் காணப்படுகின்றது. அதே மாதிரி
இப்போ இது தொடர்பான சில வேற வேற பரீட்சைகளுக்குரிய இந்த புள்ளி விவரங்களை கொண்டு ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட காணொளிகளும் இங்கே இருக்குது. நீங்கள் சில பேர் அதை பார்த்துருப்பீங்க. அதுலேயும் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள், நிறைய தரவுகளோட நான் வந்து பகிர்ந்திருந்தேன். நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டுகளை பார்க்குறதோட இந்த எம்இடி பிஜிடி பரீட்சைகளுக்குரிய காணொளிகள் இப்போ அதுகளை தான் நான் அது வந்து பிடிஎஃப் ஃபைலில் தனியாக காணொளி மட்டும்தான் இருக்குது. அதுகளை தான் நான் இப்போ பிடிஎஃப் ஆக்கி கொஞ்சம் உங்களுக்கு அந்த காணொலியில் இருக்கிற விடயங்களை தான் சில விடைகளாக மாற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு கட்டாயம் அல்லது என்ன சொன்னால் சில நேர சிரமங்கள் காரணமாக காணொளிகள் வந்து அடுத்தடுத்ததாக வெளியிடுறதுல தாமதங்கள் ஏற்படுது. உங்களுக்கு அப்படி அத்தியாவசியம் தேவை என்று சொன்னால் நீங்கள் அந்த காணொளிகளை தட்டி பார்க்கலாம். எம்இடி பிஜிடி தொடர்பான கற்கனவைகளில் இருக்கிற கற்கனவைகளுக்கான காணொளிகளை பார்வையிடுகின்ற போது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த மத்திய வங்கி ஆண்டறிக்கையும் சரி, புள்ளி விவரம் வருடாந்த கணக்கெடுப்பு அமைவாகவும் இலங்கையில மாணவர் ஆசிரியர் வீதம் கிட்டத்தட்ட 1:15.3 அல்லது 15 அளவில் காணப்படுகின்றது என்பதை நீங்கள் கருத்துல கொள்ள வேண்டும். இதுதான் இப்ப இருக்கிற பாடசாலை மாணவர் ஆசிரியர் எண்ணிக்கை வீதாசாரமாக காணப்படுகின்றது. ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வினாத்தாள்ல சிலது ரைட், ஒரு சில கேள்விகள் திரும்ப திரும்ப வந்திருக்கும். ரைட், அதை நீங்கள் உங்களுக்கு அது விளங்கும், அதை பார்க்க அந்த கேள்விகளை தவிர்த்து கொண்டு நீங்கள் அங்கே போகலாம். அப்படி வந்திருக்கு சில கேள்விகள் தொடர்ச்சியாக. ரைட், அதில் வந்து ஒரு பாடசாலை அல்லது இலங்கையின் பொதுக்கல்வி பாடசாலை கல்வி முறையில் அல்லது பாடசாலை கல்வி முறையோட தொடர்படுகின்ற பதவி நிலைகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இலங்கை ஆசிரியர் சேவை, இலங்கை அதிபர் சேவை, அதே மாதிரி இலங்கை கல்வி நிர்வாக சேவை, இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சேவை, இதுதான் கடைசியாக உருவாக்கப்பட்ட சேவை, இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சேவை. அதே மாதிரி இலங்கை கல்வியலாளர் சேவைன்னு சொல்லி இவ்வளவும் பொது கல்வியோட தொடர்புடைய பதவிகளாக இலங்கையில காணப்படுகின்றது. அதே மாதிரி இந்த உங்களுக்கு தெரியுமா, இதில் கல்வியலாளர் சேவையும் இலங்கை நிர்வாக சேவையும் சம்பள விகிதாசாரத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரே சம்பள விகிதாசாரங்கள் இருக்கின்றன. பதவி உயர்வுகள் வேறு காரணங்களால் அது இந்த வேறுபாடுகளும் இருக்குது அந்த ரெண்டு சேவைகளுக்கும் இடையில. அது மாதிரி அதிபர் சேவை ஆசிரியர் சேவை இது ரெண்டுமே தனித்தனியான உண்டு. நான் இந்த ஆசிரியர் சேவை இந்த பிரமாண குறிப்பு தொடர்பாகவும் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களோட கலந்துரையாட இருக்கிறேன். நீங்கள் அவசரம் தேவையானாக்கள் ஏற்கனவே அந்த காணொலிகள் இருக்கிறது உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்கிறது, நீங்கள் அதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எம்இடி பிஜிடி தொடர்பான விடயங்களுக்கு நீங்கள் அதை அந்த காணொலிகளூடாக அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ரைட், இவ்வளவு விடயங்களும் இந்த புள்ளி விவர தரவுகள் தொடர்பான விடயங்களாக இருக்கின்றன. இலங்கையில் கிட்டத்தட்ட 150 மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் கிட்டத்தட்ட 1645 பாடசாலை காணப்படுகின்றன. அதேவேளை 4000க்கும் அதிகமான மாணவர்களை கொண்ட 33 பாடசாலைகள் எங்களில் இருக்கு. 150 வரையான மாணவர்களை கொண்ட பாடசாலை 1645 பாடசாலைகள் காணப்படுகின்றது. அதேவேளை 400க்கும் அதிகமான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 33 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். மாதிரி தரம் 1 to 13 வரைக்கும் 2004 பாடசாலைகள் தர வகுப்புகளை கொண்ட 2400 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றன. ரைட், இவ்வளவு வந்து இந்த புள்ளி விவரங்களோட தொடர்புடைய தரவுகளாக இருக்கும். அப்ப நீங்கள் அநேகமாக இந்த விடயங்களை வந்து சுயமடைக்கிறவங்களாக இதில் இருக்கிற வினாக்களுக்கு உங்களால விடியளிக்க முடியும்னு நம்புறேன். அப்ப நான் இதுல நேரடியாக விடிய உங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த பகுதியை பொறுத்தவரையில இது வந்து இந்த இலங்கையில பிரித்தானியருடைய காலப்பகுதியில கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பான சில விடயங்களை உங்களோட
பகிர்ந்திருக்கின்றேன். அதையும் சில விடயங்களை நாங்கள் கலந்துரையாடுவோம். அதில் இன்னொரு முக்கியமான விடயம் சொல்ல வேணுமென்றா 2025 தரம் ஒன்று அனுமதிக்காக விண்ணப்பங்கள் எதுவும் கிடைக்கப்பெறாத 132 பாடசாலைகள் எங்கள் இருக்கு. தரம் ஒன்று அனுமதிக்கான விண்ணப்பிக்காத 132 பாடசாலைகள் இலங்கையில் 2025 காணப்பட்டிருக்கின்றது என்பதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இதில் உங்களுக்கான தகவலாக வச்சுக்கொள்ளுங்க. அதிகமாக தரவுகள், இந்த புள்ளிவிவர தரவுகளோட அதிகமான கேள்விகள் வராது. ஒரு சில கேள்விகள் அதில் பெறலாம். உங்களுக்கு எல்லாமே பகுதி ஒன்றுன்றபடியா நீங்கள் அதை, அதாவது எம்சிக்கு தொடர்பான வினாத்தாள இருக்கிறதால நீங்கள் அதை திரும்ப திரும்ப வாசிப்பதனூடாக உங்களுக்கு அதை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்த பகுதியை பொறுத்தவரையில இலங்கை இந்த ஆரம்ப கால கல்வியில பிரித்தானியருடைய காலப்பகுதியில் ஒவ்வொரு கால பகுதியிலையும் காணப்பட்ட சில புரட்சிகள் அல்லது கிளர்ச்சிகளுக்கு மத்தியில இந்த புதிய புதிய திட்டங்கள் கல்விகளில் கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில மோகன் குழுவின் ஆலோசனைக்கு அமைவாக 1870 பொது கற்பித்தல் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையில. 1870 பொது கற்பித்தல் திணைக்களம் உருவாக்கப்பட்டது. அதே போல இந்த பொது கல்வியின் பணிப்பாளராக முதலாவது பணிப்பாளராக சென் டெக் பாட் என்பவர் பணியாற்றியிருந்தார். சென் டெக் பாட் என்பவர் பணியாற்றியிருந்தார். இலங்கையை பொறுத்தவரையில் தொழில்நுட்ப கல்லூரி 1893 முதலாவது தொழில்நுட்ப கல்லூரியும், மருத்துவக் கல்லூரி 1870 மருத்துவக் கல்லூரியும், விவசாய கல்லூரி 1909 விவசாய கல்லூரியும் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது மகளிர் கல்லூரியாக 1824 ஆரம்பிக்கப்பட்ட உடுவில் மகளிர் கல்லூரி முதலாவது கல்லூரியாக காணப்படுகிறது. அதே மாதிரி முதலாவது பாடசாலையாக ரிச்மண்ட் கல்லூரி காலியில் அமைந்திருக்கின்ற 1814 ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல இந்த கல்வித்துறையில பாத்தீங்கன்னு சொன்னா பௌத்த மறுமலர்ச்சியின் கல்விக்காக ஆனந்த அந்த கல்வி மறுமலர்ச்சியின் விளைவாக உருவான பாடசாலை தான் இந்த ஆனந்தா கல்லூரி 1986 உருவானது. அதே மாதிரி இந்து மறுமலர்ச்சி மறுமலர்ச்சிக்கு அமைவாக உருவான கல்லூரியாக 1890 யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி காணப்படுகின்றது. அதேபோல கல்வியின் முதலாவது சட்டமாக 1920 முதலாம் இலக்க கல்வி சட்டம் முதலாவது கல்வி சட்டமாக உருவாக்கப்பட்டது. அதேபோல இந்த 1931-39 காலப்பகுதியில சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட அந்த சீர்திருத்தத்திலே பாடசாலைகள்ல மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட அது ஒரு முக்கியமான மாற்றமாக அந்த சீர்திருத்தத்திலே காணப்படுகின்றது. பாடசாலைகளில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சீர்திருத்தத்துக்கு கீழே. ரைட். அதே போல 1939 இலங்கையின் இரண்டாவது கல்வி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கல்வி நிர்வாகம் ஒரு பணிப்பாளர்களை கொண்டு வர வேணும்னு சொல்லி அந்த கல்வி சட்டத்தின் கீழ் கல்வி பணிப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டது. இலவச கல்வியின் திட்டம் 1945 ஆரம்பிக்கப்பட்டது. இலவச கல்வியின் திட்டம் 1945 ஆரம்பிக்கப்பட்டது. அதேபோல மத்திய மகாவித்தியாலயங்கள் 1940 உருவாக்கப்பட்ட கிராமப்புற பாடசாலைகளுக்கும் தரமான கல்வியை வழங்குறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. இலங்கை பல்கலைக்கழகம் 1942 உருவாக்கப்பட்டது. இலங்கை பல்கலைக்கழகம் 1942 உருவாக்கப்பட்டது. இந்த கண்ணாங்குர குழுவின் அறிக்கைக்கு அமைவாகத்தான் ஆரம்ப கல்விகள் தாய்மொழியில் இருக்கணும் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமப்புற மாணவர்களை உருவாக்கப்பட்ட பாடசாலை தான் இந்த மத்திய மகா வித்தியாலயங்கள் காணப்படுகின்றது. பிறகு 1943 கல்வியின் விசேட அறிக்கை ஒன்று வெளியீடு செய்யப்பட்டது. அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை வழங்குறது என்பது இந்த பிரதான
நோக்கமாக இருந்தது. அஹ் இதற்கு அமைவாக வந்து கட்டாய கல்வியும் அக்கால பகுதியில் வழங்கப்பட்டது. இந்த இலவச கல்வி என்பது வந்து பாடசாலை கல்வி மட்டுமல்ல, உயர் கல்வியிலேயும் வந்து இது 1945ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழக கல்விகளுக்கும் இந்த கட்டணங்கள் அறவிடுகின்ற முறை நிறுத்தப்பட்டிருந்தது. அஹ் 1950ஆம் ஆண்டு முதலாவது வெள்ளை அறிக்கை இலங்கையின் கல்வித்துறையில வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு 1950ஆம் ஆண்டு முதலாவது அஹ், கல்வி வெள்ளை அறிக்கை வந்து வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. Right. இந்த 1920ஆம் ஆண்டு முதலாவது கல்வி சட்டத்துக்கு அமைப்பாக பாடசாலைகளை நிர்வகிப்பதற்காக அல்லது கல்வி நிர்வாகத்தை வந்து பரவலாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள்லாம் அஹ், பாடசாலை சபைகள் என்று சொல்லி அந்த சபைகளுக்கு அமைவாகவே கல்வி நிர்வாகம் செய்யப்பட்டது பாடசாலைகள். ரைட். இவ்வளவு விடயங்களும் வந்து இந்த கல்வியின் வரலாறு தொடர்பான விடயங்கள்ல உங்களுக்கு இந்த வினாத்தாளில் பகிரப்பட்டிருக்கிற சில விடயங்களும் அடுத்தடுத்த வினாக்களில் இந்த கல்வி வரலாறு நியமிச்ச விடயங்கள் வந்து கொண்டு வரப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது. அது மாதிரி 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கு அமைவாக அஹ், அதிகஷ்ட மற்றும் கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் பணியாற்றுகின்ற கல்விசார் ஊழியர்கள் அல்லது கல்வி பணியாளர்கள்னு சொல்லுவோம். அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் தான் நாங்கள் கல்வி பணியாளராக இருக்கிறோம். அதற்குரிய கொடுப்பனவுகள் வந்து அஹ், ஆரம்பிக்கப்பட்டது. நான் கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த கொடுப்பனவு முறை. அந்த கொடுப்பன முறை 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 20 வருடங்களுக்கு பிறகு இது மாற்றப்பட்டது. உங்களுக்கு தெரியும் இந்த போக்குவரத்து, மின்சாரம், மற்றது வங்கி சேவை, தபால் சேவை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இலங்கையில பாடசாலைகள் வந்து அதிகஷ்ட பாடசாலை, கஷ்ட பாடசாலைகள் என்று சொல்லி வகைப்படுத்தப்படுது. அந்த வகையில வந்து அதிகஷ்ட பாடசாலையில் கடமையாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு இப்போ வசதியான இல்லை நகர்ப்புற பாடசாலைகளில் கடமையாற்றுகின்ற ஆசிரியர்களை விட மேலதிக கொடுப்பனம் ஒன்று வழங்கப்படுகின்றது அல்லது ஊக்குவிப்பு கொடுப்பனம் ஒன்று வழங்கப்படுகின்றது. இது 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கு அமைவாக 4000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. 4000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் சேவைகளில் ஈடுபடுகின்ற அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக மாதம் ஒன்றுக்கு 3000 ரூபாய் வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாதம் ஒன்றுக்கு 3000 ரூபாய் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இது வந்து அண்மையில 2 நாட்களுக்கு முன்னதாக வெளியீடு செய்யப்பட்ட சுற்றறிக்கையில சுற்றறிக்கை ஊடாக அமலுக்கு வந்திருக்கின்றது. ரைட். அடுத்தது பாடசாலை சிற்றுண்டிச்சாலை. பாடசாலை சிற்றுண்டிச்சாலையை பொறுத்தவரையில இது வந்து இப்ப அண்மையில ஒரு புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியீடு செய்யப்பட்டது. பல சட்டங்கள் இதோட தொடர்பில் இருந்தாலும் இந்த பாடசாலை சிற்றுண்டிச்சாலையுடன் தொடர்புடைய சட்டம் வந்து பிரதானமான சட்டமாக 1980ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க உணவு சட்டம் வந்து அதுல மிக பிரதான பங்கினை வகிக்கின்றது. இதை விட வந்து வேறு வேறு சட்டங்களும் ஆஹ், இருக்குது. இருந்தாலும் பாடசாலை சுற்றுச்சாலையோட தொடர்புடைய சட்டமாக இந்த சட்டம் வந்து காணப்படுகின்றது. அதே போல இன்னொரு விடயம் வந்து பாடசாலை சுற்றுச்சாலைகளில் இந்த விளம்பர காட்சிப்படுத்தல்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளது ஒலி ஒளி அல்லது படங்கள் கொண்ட ஆஹ், உணவு தொடர்பான வர்த்தக விளம்பரங்கள் வந்து பாடசாலை சிற்றுண்டிச்சாலைகளில் காட்சிப்படுத்த முடியாது. 12 வயதுக்கு உட்பட்ட ஒளி படங்கள் கொண்ட உணவு தொடர்பான வர்த்தக விளம்பரங்களை வந்து காட்சிப்படுத்த முடியாது பாடசாலைகள். இது வந்து அந்த சட்டத்திலே வந்து அல்லது இப்ப அண்மையில வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ஊடாக திரும்பவும் அது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. பாடசாலை சிற்றுண்டிச்சாலையை மேற்பார்வை செய்கின்ற பிரதான குழுவாக வந்து பாடசாலை உணவுக்குழு காணப்படுகின்றது. இந்த உணவுக்குழுவின் தலைவராக ஒன்றில் அதிபர் அல்லது பிரதி அதிபர்கள் காணப்பட முடியும். இந்த உணவுக்குழு அடுத்தது சுகாதார மேம்பாட்டு குழுவும் இதோடு இணைந்து கொள்ளும். மேற்பார்வை செய்வது வந்து பல இடங்கள் வழியா பிஹெச்ஐ, பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர், மற்றது வலயத்திலிருந்து வர குழுக்கள், அப்படியான பல ஆக்கள் வந்து அல்லது பல நபர்கள் வந்து அல்லது குழுக்கள் வந்து மேற்பார்வை செய்வதற்கு காணப்படுகின்றது.
ரைட். அதேபோல இந்த பாடசாலையில் வழங்குற உணவுகள் என்ன பாடசாலை சுற்றுச்சாலை வந்து கிட்டத்தட்ட ஏ அல்லது பி தர சான்றிதழ்களை பெற்ற சிற்றுண்டிச்சாலைகளாக அமைய வேண்டும். அதாவது குறைவான சான்றிதழ்கள் கொண்டு வந்தால் அந்த இந்த ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அஹ், காணப்படும். இது வந்து அந்த சிற்றுண்டிச்சாலை தொடர்பான சுற்றறிக்கை அண்மையில் வெளியீடு செய்யப்பட்ட சுற்றுண்டிச்சாலை தொடர்பான முக்கியமான சில விடய பிறப்புகளை நான் உங்களோட அவசியமானதை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய காணொளி இந்த புதறிவு காணொளி உங்களுடைய வரலாற்று நிகழ்வும் அண்மையில் கொண்டு வரப்பட்ட சில முக்கியமான தரவுகளையும் உள்ளடக்கினதாக அமையும் நினைக்கிறேன். மிக விரைவாக உங்களுக்கு இந்த 24ஆம் தேதி பரீட்சைக்கு முன்னதாக அனைத்து பாடப்பிறப்புகளையும் உள்ளடக்கினதாக அனைத்து காணொளிகளையும் பொது அறிவு தொடர்பான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன், எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக. அதே மாதிரி இந்த நுண்ணறிவு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது வேறு காணொளிகள் அவசியம் என்ன? நான் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, அதில் சில போட வேண்டி இருக்கிறது. அதை விட உங்களுக்கு தேவையானதுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அல்லது எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை ஏனையவர்களுக்கு பகிர்ந்து நமது யூடியூப் சேனலுக்கான ஆதரவினை வழங்குமாறு கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி.